தொடர்கதை அத்தியாயம் 6 தொடர்கிறது. நாம் வேறு பேர் சொல்லி கூப்பிடலாம் என்று நினைத்தேன். உங்கள் அம்மா அப்பா உங்களை ரகு என்று கூப்பிடுவாங்களாமே. இப்போ தான் தன் குடும்பத்தை பற்றி சாதாரணமாக பேச வாயெடுக்கிறான். அவன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கூட தனக்கு தெரியாது. அக்காவிற்கும் தெரியுமோ என்னவோ. எங்கள் அப்பா ரொம்ப அழுத்தம். வாயை திறந்து 4 வார்த்தை பேச காசு கேட்கும் ரகம் என்று சொன்னவனை முதுகில் வேகமாக தட்டினாள் வாணிஸ்ரீ. உங்கள் பெருமைக்குரிய மாமனாரை நான் ஒன்றும் சொல்லவில்லை தாயே. அவர் எங்கள் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட்டே நான் பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட வேற ஆள் இருக்கு என்று சொன்னவன் கண்களும் இதழ்களோடு சேர்ந்து சிரித்தது. அவனின் அறிமுகம் கிடைத்த பிறகு 4 ஆண்டுகளில் முதல் முறையாக தன் வீட்டை பற்றி கண்ணும் முகமும் மலர பேசும் அக்கா கணவனை திறந்த வாய் மூடாமல் பார்த்திருந்தாள் ஜெயஸ்ரீ. ஓம் ஹரி ஸ்ரீஹரி நரஹரி என்று விஷ்ணுவின் 108 நாமாவளிகளை பக்தியோடு முணுமுணுத்தபடி தீபாவளி பூஜைக்கு வேண்டிய பொருட்களை அடுக்கி கொண்டிருந்த காயத்ரியை ஹாப்பி தீபாவளி காயு என்று சொல்லி பின்னால் இருந்து யாரோ கட்டி அணைத்து தூக்கிச் சுற்றினார்கள். டேய், குளிக்காமல் பூஜை அறைக்கு வராதே என்று உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? அம்மா சொன்னா பேச்சை கேட்டுவிட்டால் உன் தலை சுக்கு நூறா வெடித்துவிடும் என்று விக்ரமாதித்தன் சாபம் கொடுத்திருக்கிறானா என்று எரிச்சலோடு தன்னை அந்த அணைப்பில் இருந்து விடுவித்து கொண்டு திரும்பி முறைத்தாள் காயத்ரி. காயு, அம்மா சொன்ன பேச்சை கேட்டால் தலை வெடிக்குமா வெடிக்காதா என்று எனக்கு தெரியலை. நான் அந்த ரிஸ்கை இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட எடுக்கவில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 100 முறையாவது என்னை திட்டாவிட்டால் உங்கள் தலை நிச்சயம் வெடித்துவிடும் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் அப்பப்போ உங்களுக்கு இப்படி ப்ரெஷர் ஏற்றி இறக்குவது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நான் குளிச்சு 3 நிமிஷம் 23 செகண்ட் ஆயாச்சு என்று கண் சிமிட்டியது மாதவன் காயத்ரி கேசவன் தம்பதியனின் கடை குட்டி செல்ல புத்திரன் கோகுலம் என்ற பெயரில் சென்னை நங்கநல்லூரில் இருக்கும் அந்த தனி வீட்டின் ஏகபோக வாரிசு. அவன் ஒரே பிள்ளை இல்லை. இப்பொழுதைக்கு ராகவன் மேல் கேசவனுக்கு இருக்கும் கோபம் ஆறும் வரை ஒரே வாரிசு. பிறவி கலைஞன், ஓவியன். இதுவரை 20க்கும் மேற்பட்ட கண்காட்சிகளும் தமிழகம் எங்கும் நடத்தியிருக்கிறான். 2 முறை தமிழக அரசின் விருது வாங்கி இருக்கிறான். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று காட்ட ரவிவர்மா ஓவிய பள்ளி நடத்தி வருகிறான். கர்மம் பண்டிகை நாளும் அதுமா குளித்த பிறகு ராத்திரி போட்டு படுக்கையில் உருண்ட அதே ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பூஜை அறைக்கு வந்தாச்சா என்று அதட்டினாள் காயத்ரி. காயு, இவ்வளவு ஈஸியாக நான் சொல்வதை எல்லாம் நீங்கள் நம்பினால் உங்களை சின்ன குழந்தையாத்தான் நினைக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடாமல் என்ன பண்ணுவது? ஆண் ஒன்று போனால் உங்களுக்கு வயதொன்று குறையாது என்று கேலியாக மாதவன் சொல்ல காயத்ரியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அம்மாவின் கண்கள் கலங்குவதின் காரணம் புரிந்தாலும் அதை அவசரமாக மறைத்து வேறு பேசினான். சின்ன குழந்தை என்று நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதை உடனே இப்படி நிரூபிக்கணுமா? ஸ்வீட் சாப்பிட கொடுக்கலையா என்றால் உடனே கண்ணீர் விட்டு அழுவதா? எங்கள் பாஸ் கேசவன் பூஜை முடித்த உடனே